அத்தியாயம் 20. காபாலிகர் குகை. வாதாபி சக்கரவர்த்தி கிளம்பி போய் 3 நாள் ஆயாச்சு. ஆனாலும் காஞ்சி நகரின் கோட்டை கதவுகள் திறக்கப்படல. இதை பத்தி அந்த ஊர்ல பலவிதமான வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது. அப்படி என்ன வதந்தி காஞ்சி நகர்ல பரவி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க, ஒப்பந்தப்படி வாதாபி படைகள் திரும்ப போகலையாம். மறுபடியும் கோட்டையை பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. புலிகேசி வெளியில போனதுக்கு அப்புறம் மகேந்திர பல்லவருக்கு ஏதோ ஒரு ஓலை அனுப்புனாராம். அதற்கான மறுமொழியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. வாதாபி மகாராஜாவுக்கு மிகவும் வேண்டிய யாரோ ஒரு புத்த பிக்ஷுவை மகேந்திர பல்லவர் சிறையில வச்சிருக்காராம். உடனே அவரை விடுதலை செஞ்சு அனுப்பலைன்னா மறுபடியும் யுத்தம் தொடங்குவேன்னு அந்த ஓலையில எழுதியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ஆயனரையும் சிவகாமியும் என் கூட அனுப்பி வைக்கணும், இல்லைன்னா யுத்தத்துக்கு தயாராயிருங்க அப்படின்னு எழுதியிருந்ததாகவும் இன்னொரு சாரர் சொல்றாங்க. மகேந்திர பல்லவரோட ஆட்சி காலத்துல காஞ்சி நகரத்து மக்கள் முதல்ல இப்பதான் அவரோட காரியங்களை பத்தி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புலிகேசிய காஞ்சி நகருக்குள்ள வரவிட்டதே தப்பு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அப்படியே நகருக்குள்ள விட்டாலும் அவனுக்கு என்ன இவ்வளவு உபச்சாரம் வேண்டி கிடக்கு, சத்ரு அரசங்கிட்ட இவ்வளவு தாழ்ந்து போகலாமா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. அந்த மூர்க்கனுக்கு முன்னால நமது கலைச்செல்வி சிவகாமியை ஆட சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவகாமியின் நடனத்தை பார்த்துட்டு தான் புலிகேசி தேன் குடிச்ச நரி மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு கொஞ்சம் பேர் தன்னோட அபிப்பிராயத்தை சொல்றாங்க. காஞ்சி நகரத்து மக்கள் இந்த மாதிரி பேசுறாங்கிறத கமலி ஆயனர்கிட்ட சொல்றா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயனருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுல நிக்கி. என்னன்னு கேட்டா, வாதாபி அரசர் புலிகேசி இன்னும் வாதாபிக்கு திரும்பி போகல, வடக்கு கோட்டை வாசலுக்கு கொஞ்சம் தூரத்துல தண்டை இறங்கி இருக்காருங்கிற விஷயம் மட்டும்தான் ஆயனரோட மனசுல அப்படி ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. அவர் நினைக்கிறாரு, வாதாபி மன்னர் புறப்படுறதுக்கு முன்னகுட்டி இந்த கோட்டையை விட்டு தான் வெளியேறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், உடனே போய் புலிகேசியை பார்த்து எப்படியும் அஜந்தா வர்ணத்தை பத்தி நான் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆயனர் திடீர்னு சொல்லுதாரு, இந்த நகர்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு சுரங்க பாதை உண்டு, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும் நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே சிவகாமி ஓடி வந்து அப்பா கிட்ட வந்து கேட்கிறா, நிஜமாப்பா சுரங்க வழி தெரிஞ்சா நம்ம வெளியே போயிடலாமாப்பா அப்படின்னு கேட்கிறா. கண்டிப்பா போயிடலாமா, நான் கூட கொஞ்ச நாள் அந்த சுரங்க பாதையில வேலை பார்த்துருக்கேன், ஆனா அதுக்கு வாசல் எங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க அப்படிங்கிற ஆயனர்கிட்ட சிவகாமி மெதுவா சொல்றா, அப்பா கமலி அக்காளுக்கு அந்த சுரங்க பாதையோட வழி தெரியுமாப்பா அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். ஆயனர் உடனே எந்திரிச்சு போய் கமலியோட கைகளை பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு, அம்மா நீயும் என் பொண்ணு மாதிரி தானே, நீ எனக்கு அந்த சுரங்க வழியை காட்டணும், இந்த உதவியை மட்டும் நீ செய், என்னோட ஆயுசு உள்ள வரைக்கும் நான் உன்னைய மறக்க மாட்டேம்மா அப்படிங்கிறாரு. சரி சித்தப்பா, நான் கண்டிப்பா செய்யறேன், ஆனா சமயம் பார்த்துதான் உங்களை சுரங்க வழிக்கு அழைச்சிட்டு போக முடியும், ஏன்னா அங்க பலமான காவல் இருக்கு அப்படிங்கிறா கமலி. 3 நாள் ஆச்சு கண்ணனோட அப்பா அந்த மண்டபத்துல இருந்து எந்திரிச்சு வர்ற வழியவே காணும். அந்த மண்டபத்துக்குள்ள அடிக்கடி மணிச்சத்தம் கேக்கு, பேச்சு சத்தம் எல்லாம் கேக்கு. இதை இவங்க 3 பேரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 4வது நாள் ராத்திரி ஆயனருக்கு தூக்கமே வராம அரண்மனை தோட்டத்தை ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க என்ன நடக்குன்னா, ஒரு 2-3 பேர் நல்ல உயரமும் உடல்வாகும் உள்ள ஒரு மனுஷனை கைய 2ஐயும் பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அதே நேரத்துல அந்த மனிதரோட கண்கள் கட்டப்பட்டிருக்கு. இத பாக்குறாரு ஆயனர். அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆயனர் அந்த உருவத்தை கூர்ந்து கவனிக்கிறாரு. அவருக்கு என்னவோ அந்த உருவம் நாகநந்தி மாதிரியே தோணுது. அப்போ ஊர் சொன்னபடி இந்த புத்த பிக்ஷுக்காகத்தான் புலிகேசி இத்தனை நாள் இங்கே காத்துக்கிட்டு இருந்தாரா? அப்போ நாகநந்திய சுரங்க வழியா அதுக்கு தான் அனுப்புறாங்களா? ஐயோ, அப்போ நாகநந்தி போன உடனே புலிகேசி கிளம்பிடுவாரே, எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம் நம்ம கையை விட்டு போகுது. இனி அஜந்தாவோட வர்ண ரகசியத்தை நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆயனர். நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த உருவ ஒற்றுமை ஆயனரோட மனசுலையும் பதியுது. நாகநந்தி அடிகள் உண்மையிலே யாரா இருக்கும்? இந்த மாதிரி பல எண்ணங்கள் அவருடைய மனசுல எழ ஆரம்பிக்குது. பொழுது விடியக்கூடிய நேரம். யோக மண்டபத்தில இருந்து வீட்டுக்குள்ள வராரு கண்ணனோட அப்பா. என்ன சிற்பியாரே, ராத்திரியெல்லாம் தூங்கல போல இருக்க அப்படிங்கிறாரு. ஆமா ஐயா,
தோட்டத்துல உங்க யோக மண்டபத்துல கூட ராத்திரி எல்லாம் ஒரே கலகலப்பா இருந்துச்சே, என்ன விஷயம் அப்படின்னு ஆயனர் கேட்காரு. அசுவபாலர் உடனே சொல்லுதாரு, கலகலப்பாவது ஒண்ணாவது, ஒருவேளை நீங்க கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாருங்க, நான் நேத்து யோக சாதனத்துல இருந்தப்போ ஒரு அபூர்வமான அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதை உடனே சக்கரவர்த்தி கிட்ட போய் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போறாரு. கண்ணனோட அப்பா அசுவபாலர் வெளியே தான் போறாரு. கமலி ஓடியே வந்து சிவகாமியவும் ஆயனரையும் அவசரப்படுத்துறான், உடனே கிளம்புங்க அப்படின்னு. ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி அவங்க 2 பேரும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தயாரா தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் பக்கத்துல வந்து அந்த சிவலிங்கத்தை லாவகமா திருப்புறா. அடியில சுரங்கப்பாதையோட படிக்கட்டு தெரியுது. கண்ணனோட அப்பா அசுவபாலர் வெளியே தான் போறாரு. கமலி ஓடியே வந்து சிவகாமியவும் ஆயனரையும் அவசரப்படுத்துறான், உடனே கிளம்புங்க அப்படின்னு. ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி அவங்க 2 பேரும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தயாரா தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் பக்கத்துல வந்து அந்த சிவலிங்கத்தை லாவகமா திருப்புறா. அடியில சுரங்கப்பாதையோட படிக்கட்டு தெரியுது. அந்த வழியா அவங்க 2 பேரையும் அனுப்பி விடுறா கமலி. அனுப்பும்போது அவங்க அந்த இருட்டு குகைக்குள்ள போன மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வெளிச்சத்துக்காக அவங்க கையில ஒரு தீப்பந்தத்தையும் கொடுத்து அனுப்புறா. கமலியும் சிவகாமியும் ஒருத்தர் பார்த்து அழுதுட்டு நிக்கிறாங்க. ஆயனர் முன்னால நடக்க, சிவகாமி அவர் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறா. கமலி அந்த சிவலிங்கத்தை திருப்பி பழைய மாதிரி வச்சுட்டு வீட்டுக்கு உள்ள வந்துடுறா. இருள் நிறைந்த அந்த சுரங்க பாதையில ஆயனரும் சிவகாமியும் ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருப்பாங்க. அடிக்கடி என்ன பண்ணிக்கிறாரு ஆயனர், சிவகாமியை திரும்பி பார்த்து, ஏமா இனி ரொம்ப தூரம் இருக்காதுமா, இன்னும் கொஞ்ச தூரம் தான், இப்ப வெளியில போயிடுவோம் அப்படின்னு தைரியப்படுத்திக்கிட்டே சிவகாமியோட கையை பிடிச்சி ரொம்ப பதனமா கூட்டிட்டு போறாரு. அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க பாதையில உள்ள வெப்பம் மாறி அவங்க உடம்புல குளிர் காத்துப்படுது. உடனே ஆயனர் சிவகாமி கிட்ட சொல்றாரு, அம்மாடி கோட்டைக்கு வெளியே வந்துட்டோம், அகழிய கடக்கிறோம் அப்படின்னு சொல்றவரு ஒரு நிமிஷம் அங்க நின்று, அம்மாடி நான் வேலை செஞ்சதா சொன்னேன்ல, அது இந்த இடத்துலதான், அகழி தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு ரொம்ப சாதுரியமா வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அங்க ஒரு கல்லு வித்தியாசமா இருக்கு. அம்மாடி சிவகாமி, அந்த அடையாளம் போட்டிருக்கே ஒரு கல்லு, அதை பாத்தியா? இந்த கல்லை தான் ஆபத்து காலங்கள்ல பயன்படுத்துறது உண்டு. இந்த சுரங்க வழியை மூடுறதுக்கு இந்த கல்லை லேசா நகட்டினா போதும். நகட்டணும்னு சொன்னா அகழியில இருக்கக்கூடிய தண்ணி இந்த சுரங்க பாதைக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே போகவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவகாமி சொல்றா, நல்ல வேளை, அப்படி ஏதாவது ஏற்படுறதுக்கு முன்னுக்கூட்டி நாம வெளியே போயிடலாம்லப்பா அப்படிங்கிறா சிவகாமி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் வெளிச்சம் உள்ள தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஆயனர் சொல்றாரு, அம்மாடி சுரங்க பாதை முடிஞ்சிருச்சுமா அப்படிங்கிறாரு. 2 பேருமே படிக்கட்டு வழியா மேல ஒளி வந்த இடத்த நோக்கி ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏறி வந்து நின்ன இடம் சின்ன மலை பாறையை குடைஞ்சு அமைக்கப்பட்ட சமணர்களின் குகை கோயில். அந்த கோயில்ல பெரிய பெரிய பிரதமைகள் 3 காணப்படுது. அதுக்கு அடுத்தால யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காபாலிகர்கள் அந்த குகையை ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மண்டோடா செதறி போய் கிடக்கு. இந்த 3 சிலைகளுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா 4வது சிலையா கண்ணை மூடிட்டு ஒரு காபாலிகன் உட்கார்ந்துருக்கான். உடம்பெல்லாம் சாம்பலை பூசி மண்டை ஓட்டு மாலையை கழுத்துல அணிஞ்சிருக்கான். இதை பார்த்த உடனே சிவகாமி பதறிடுறான். ஆனா நல்ல வேளை அவன் கண்ணை முடிச்சு பார்க்கல. இவங்க 2 பேரும் அவனை திரும்பி கூட பார்க்காம என்ன செய்யறாங்க, அவனை கடந்து போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே சிவகாமி கேட்கிறா, அப்பா இது என்ன, சமணர் குகை கோயில்ல காபாலிகன் வந்து உட்கார்ந்துருக்கானே அப்படிங்கிறா. அம்மாடி, இந்த பாறை ஒரு காலத்துல சமண பள்ளியாக இருந்துச்சு. மகேந்திர பல்லவர்கிட்ட அவங்க எல்லாரும் கோபிச்சுக்கிட்டு நாட்டை விட்டு வெளியே போனாங்கல்ல. கோட்டை முற்றுகைக்கு முன்னால காஞ்சி மாநகர்ல உள்ள காபாலிகர்களை எல்லாம் மகேந்திர பல்லவர் வெளியே வேற அனுப்பி விட்டுட்டாரா. அவங்க எல்லாரும் இந்த குகையில வந்து தங்கியிருக்காங்க போலுக்கு. அவங்களுக்கு தான் யுத்தம்னா சந்தோஷமே, கபாலங்கள் நிறைய கிடைக்கும்ல அப்படிங்கிறாரு சிவகாமி கிட்ட. இப்படி பேசிக்கிட்டே ஆயனரு சிவகாமியும் காட்டு வழியா போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் கூட அவங்க நடந்திருக்க மாட்டாங்க. எதிரில் ஒரு கும்பல் வரக்கூடிய சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷ நேரத்துக்கெல்லாம் அந்த கும்பல் இவங்களோட கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படி வந்தவங்க வாதாபி படையை சேர்ந்த வீரர்கள் தான் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா,
அவங்க தூக்கி பிடிச்ச கொடியில வராக சின்னம் காணப்படுது. ஆயனர் என்ன செய்வாரு, நேரா அவங்க கிட்ட போய் நான் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியை பார்க்கணும்னு சொல்ல போறாரு. இருக்கிற கோபத்துல அவங்க இவங்களை புலிகேசி கிட்டயா கூட்டிட்டு போவாங்க?